செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி ஜூன் மாதம் அண்ணாமலை மீதே போக்கஸ் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு 10 அல்லது 15 மூத்த பத்திரிகையாளர்களிடம் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தொலைபேசி மூலமாகவும் சரி, வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி அடிக்கடி செய்தி கொண்டு வந்ததாக செய்தி தருவதாக நான் கேள்விப்பட்டேன். அதை வைத்து கொண்டு தான் அந்த செய்திகள் அனைத்தையுமே தன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் ராஜ்யசபா நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேட். நாளை 4ஆம் தேதி அண்ணாமலையுடைய பிறந்தநாள் அன்று மத்திய பாஜகவின் நாடாளுமன்ற குழு மீட் பண்ணி 27 இடங்களுக்கான ராஜ்யசபா சீட்டுக்கான பெயர்களை அறிவிக்க இருக்கிறார்கள். அது நல்லதுக்கு செய்தாரா, கெடுதலுக்கு செய்தாரா, முன்னிறுத்திக் செய்தாரா, இவர் என்ன அமித்ஷாவை விட பிரதமரை விட பெரிய தலைவராகிவிட்டாரா என்றெல்லாம் பாஜகவினர் கேட்கின்றார்கள். அவருடைய வாதம் என்ன என்று கேட்டால், அவருடைய பிரதிவாதம் என்ன என்று கேட்டால், தனக்கு சரியான இடம் தரவில்லை என்று. எங்க ஆக மொத்தம் அமித்ஷா ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும்? நிதின் நவீன் ஏன் பார்க்க வேண்டும்? ஒரு ராஜினாமா பண்றேன்னு வச்சுங்களேன், எதுக்குங்க சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து பார்த்துட்டு ராஜினாமா பண்ணணும்? தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு போ தனியா. இது பாஜகவுடைய அனுமதியுடன் நடக்கிறதா, அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்துடன் நடக்கிறதா என்றெல்லாம் துருவி பார்த்தால் இது அண்ணாமலைக்கு தான் ஆரம்பித்தார், அண்ணாமலையை முடிச்சு வைக்க வேண்டும். ஆனால் துர்கா ஸ்டாலின் இது மாதிரியான பூஜை செய்வதன் மூலமாக அடுத்த வாரமே 6 வாரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்த வாரம் KN நேரு, துரைமுருகன், ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக, CBI மூலமாக, தமிழ்நாடு அரசு விஜய் அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்ததன் மூலமாக தமிழ்நாடு சட்டசபை நிதிநிலை அறிக்கை கொடுப்பதற்கு முன்னதாகவே இவர்கள் எல்லாரும் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதாவது உதயநிதி, சபரீசன், ஏன்னா அனிவேல் தியாகராஜன் கொடுத்த டேப் ரெக்கார்டை விஜய் அரசு எடுத்து சோதனை செய்ய ஆரம்பித்து விட்டது. அனிவேல் தியாகராஜன் மீது தமிழக போலீசார் கண்டிப்பாக விசாரணை செய்யவிருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், அனிவேல் தியாகராஜன் சொன்னது உண்மையா இல்லையா என்று தமிழக போலீசார் அவரிடமே விசாரிக்க இருப்பதாக டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் தான் எல்லாராலையுமே உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, டெல்லி வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் அவர்களை சந்திச்சாங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களை சந்திச்சாங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ரிசைன் பண்ணுவதற்கு, கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு அங்க வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள், செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் தெரியாத ஒரு சூழல்ல தான் இருந்துட்டு இருக்கு. அண்ணாமலையுடைய டெல்லி சந்திப்பு, அண்ணாமலையுடைய அடுத்த செயல்பாடுகள் எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி இருக்கிறது சார்? அது அண்ணாமலைக்கே தெரியாது சிவா. காரணம் என்ன என்று கேட்டால், பிள்ளையார் சுழி போடுறது அண்ணாமலை, அதற்கு முடிவு காண்பது ஜனகணமன பாடுவது அண்ணாமலை. காரணம் என்ன என்று கேட்டால், அனைத்து ஆங்கில ஊடகங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி ஜூன் மாதம் அண்ணாமலை மீதே போக்கஸ் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு 10 அல்லது 15 மூத்த பத்திரிகையாளர்களிடம் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தொலைபேசி மூலமாகவும் சரி, வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி அடிக்கடி செய்தி கொண்டு வந்ததாக செய்தி தருவதாக நான் கேள்விப்பட்டேன். அதை வைத்து கொண்டு தான் அந்த செய்திகள் அனைத்தையுமே தன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தது வெற்றி அடைந்து விட்டார். அண்ணாமலை 5 காணொலிகளை நான் பார்க்கவேனால், அண்ணாமலை 11 மணிக்கு சொன்னாரு 5 பக்கம் லெட்டர் கொடுத்துட்டேன், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன்னு. 12 மணிக்கு இல்லைன்னாரு. 1 மணிக்கு BL சந்தோஷ் பார்க்க போறேன்னாங்க. இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தேஜஸ்வி சூர்யா, பெங்களூர் MP, அவர் வீட்டுக்கு தங்குவாரி. ஆனா இவர் ஏதோ தனியார் ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தாரு நேத்தி. அதை தவிர தமிழ்நாடு அரசியலில் தமிழகத்தில் பாஜகவை பிரபலமாக்கியது அண்ணாமலை அவர்கள்தான்.
என் மண் என் மக்கள் யாத்திரைக்காக அவர் செய்த பல முயற்சிகளில் வெற்றி அடைந்தது என் மண் என் மக்கள் யாத்திரை. ஆனால் 2024 பொது தேர்தலில் லோக்சபாவில் பாஜகவிற்கு 240 சீட்டு வந்தது வட இந்தியாவில். ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் 0 சீட் தான் வந்தது. அண்ணாமலை தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் தனியாக போட வேண்டும் என்று. உங்களுக்கு ஓட்டு முக்கியமா சீட்டு முக்கியமாங்க? 11% 18% பண்ணேன்னாரு. வாஸ்தவம் தான், யாரும் இல்லைங்கிறாரு, உண்மை. ஆனா 2 MP இருந்தாரு. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணி காமிச்சாரு தனியா நின்று. ஓட்டு பர்சன்டேஜ் அதிகம். இதை விட நிதானமா செயல்பட்டு பல கட்சிகளுடன் ஆதரவு தேடி பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க. இபிஎஸோட போயிருந்தாருன்னா கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய தயவு தேவையில்லாமல் அதிமுகவுடைய தயவோடு தனியாகவே ஆட்சி அமைத்திருக்க முடியும் நரேந்திர மோடி அவர்கள். அதை தடுத்தாரா அல்லது அதை மோசம் செய்தாரா அண்ணாமலை என்றால் அதற்கு விசாரணைக்குத்தான், அதாவது ரொம்ப டீப்பா போகணுங்க. அண்ணாமலையினுடைய பங்கீடு என்பது அகில இந்திய அளவில் 10ஆம் தேதி ஜூன் மாதம் அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய மந்திரிகள் டெல்லியில் கூடுகிறார்கள். 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் ராஜ்யசபா நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேட். இன்னைக்கு தேதி 3, நம்ம ரெக்கார்ட் பண்றது 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்றோம் 3ஆம் தேதி. நாளை 4ஆம் தேதி அண்ணாமலையுடைய பிறந்த நாள் அன்று மத்திய பாஜகவுடைய நாடாளுமன்ற குழு மீட் பண்ணி 27 இடங்களுக்கான ராஜ்யசபா சீட்டுக்கான பெயர்களை அறிவிக்க இருக்கிறார்கள். அதை தவிர எடப்பாடி பழனிசாமியும் சரி, டிடிவி தினகரனும் சரி, அன்புமணி ராமதாஸும் சரி, ஜி.கே. வாசனும் சரி, யாருமே நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல இருந்து வெளில போல, ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளில போல. இபிஎஸ் இன்னும் தொடர்கிறார் பாஜகவுடன் தான். இந்த பின்னணியில் சிவா, அண்ணாமலையினுடைய இந்த நாடகம் ஏன்? அது நல்லதுக்கு செய்தாரா, கெடுதலுக்கு செய்தாரா, தன்னை முன்னிறுத்தி கொண்டதுக்கு செய்தாரா? இவர் என்ன அமித்ஷாவை விட பிரதமரை விட பெரிய தலைவராகி விட்டாரா என்றெல்லாம் பாஜகவினர் கேட்கின்றார்கள். அவருடைய வாதம் என்ன என்று கேட்டால், அவருடைய பிரதிவாதம் என்ன என்று கேட்டால், தனக்கு சரியான இடம் தரவில்லை என்று. எங்க 3 வருஷம் அவர் பிஜேபி சீஃபா இருந்தாரு. மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லட்சக்கணக்கில் சோசியல் மீடியாவுக்கும் வார் ரூமுக்கும் கொடுத்தாங்க. அந்த வார் ரூம் பாஜகவை முன் நிறுத்தாம தன்னையே முன்னிறுத்தின்றாரு. இதெல்லாம் ஒரு மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நயினா நாகேந்திர ஒண்ணு கட் பண்ணிட்டாருன்னு பாஜக குற்றச்சாட்டு இருக்கட்டும். என்னை பொறுத்த மட்டும் மத்திய பாஜக தலைமை எவ்வளவு அண்ணாமலைக்கு ஆர்வம் காட்டுகிறதோ, அக்கறை காட்டுகிறதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் 27 எம்எல்ஏக்கள் தோற்று போய்விட்டார்கள் பாஜகவில் இருந்து. 8 பேருக்கு டெபாசிட் இல்லை. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆறுதல் செய்தால் மத்திய பாஜக நேர்மையாக நடந்து கொள்கிறது என்று சிலர் நம்பலாம். நேற்று பல பாஜக தலைவர்களிடம் தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு தொலைபேசி வந்தது. அண்ணாமலை என்ன பண்ண, ஒரு 2 டேஸுங்க டென்ஷன் பண்ணி விட்டாருங்க அண்ணாமலை. என்ன நடக்குது ஏது நடக்குது யாருக்குமே தெரியல, அவருக்கும் தெரியல. 5 மணி நேரத்தில் 5 திருப்பு முனைகள் தமிழ் அரசியலில் நடந்தது அண்ணாமலை மூலமாக. ஆக மொத்தம் அமித்ஷா ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும்? நிதின் நவீன் ஏன் பார்க்க வேண்டும்? ஒரு ராஜினாமா பண்றேன்னு வச்சுங்களேன், எதுக்குங்க சென்ட்ரல் லீடர்ஷிப் பார்த்துட்டு ராஜினாமா பண்ணணும்? தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு போ தனியா. இது பாஜகவுடைய அனுமதியுடன் நடக்கிறதா, அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்துடன் நடக்கிறதா என்றெல்லாம் துருவி பார்த்தால் இது அண்ணாமலைக்கு தான் ஆரம்பிச்சார், அண்ணாமலையை முடிச்சு வைக்க வேண்டும். எந்த வேகத்துல பந்து போச்சோ அந்த வேகத்துல பந்து கீழே விழுந்துடுச்சுங்க. இந்த பின்னணியில் இன்று நயினா நாகேந்திரன் டெல்லி வந்திருக்கிறார். அவர் சிவராஜ் சிங் சௌகான் போன்ற மத்திய அமைச்சர்களை பார்ப்பதற்காக ஏற்கனவே அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்காரு 3ஆம் தேதிக்கு. இந்த அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டைம் கேட்கவே இல்லை அவரு. இப்ப சொல்லி விட்டாங்க அண்ணாமலையினுடைய ஆட்கள் நயினா நாகேந்திரன் வராரு அப்படின்னு. இவர் நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு பிளைட்ல புக் பண்ணியிருந்தாரு சென்னைக்கு, 2ஆம் தேதி ஜூன் மாசம். கேன்சல் பண்ணேன்னுட்டாரு. ஆக இவருக்கே ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழக அரசியலை குழப்பி விடுவதை தவிர பாஜக தலைமையை குழப்பி விட்டு எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவே தடங்கலாக இருந்தாரோ என்று பல பாஜக மூத்த தலைவர்கள் சொல்லுவது காதில் விழுகிறது. சிவா அணுகுமுறை 2029 இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. 2031க்கு 2029க்கு என்ன பண்ணணும்ட்டு
அகில இந்திய அளவிலே ஒண்ணும் பண்ணல. இப்ப பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. தமிழகத்தை எக்கடு போட்டுன்னு விட்டாங்க. தமிழகத்தை நீங்க என்னதான் செலவழிச்சாலும் தமிழகம் உருப்படாதுங்க. அந்த முடிவுக்கு வந்து விட்டது பாஜக. காரணம் என்ன என்று கேட்டால், போல் சொல்றது, சண்டை போடுறது எல்லா கட்சியிலும் எல்லா இடத்துலயும் இருக்குது. இப்ப பாருங்க, தமிழகத்தில் பாஜகவை தலைவர் தூக்க வேண்டும், அண்ணாமலை வரான்னுட்டு செல்வ பெருந்தை அவரே சொன்னார் நான் ராஜினாமா பண்ண போறேன். அவர் பண்ணவே இல்லை. இப்ப அண்ணாமலை என்ன, காங்கிரசிற்கு எப்படி சசி தரூர் இருக்கிறாரோ அது மாதிரி பாஜகவிற்கு அண்ணாமலை வந்து விட்டார் என்று காங்கிரஸ்காரன் கேலி பண்றாங்க. இப்போ காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் கேலி பண்றாங்க, பாஜகவுடைய தலைமை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்றாங்களே. இரும்பு கரம், இரும்பு மனிதர், ஸ்டீல் மேன் அமித்ஷா, அவர் இவர் போய் ஆசி விட்டாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக எதிர்கட்சிகள், கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிகளும் ஏளனம் செய்யக்கூடிய அளவிற்கு மத்திய பாஜக தலைமையை ஒரு தள்ளிவிட்டாரோ என்ற சந்தேகம் அமித்ஷா மீது ஒரு தள்ளிவிட்டாரோ என்று அண்ணாமலை மீது சந்தேகங்கள் வர ஆரம்பித்து விட்டது. சிவா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட மைசூர்ல ஓய்வுல இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் கர்நாடகா மாண்டியாவில் இருக்கக்கூடிய நிமிஷா அம்பாள் கோவில்ல துர்கா ஸ்டாலின் அவர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. சோ இந்த நிமிஷா அம்பாள் கோவிலை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயத்த வேண்டுமோ நிமிடத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது, நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில இந்த துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய தரிசனம் எப்படி சார் பார்ப்பது? உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சராக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அது அடுத்த நிமிஷம் ஆகாது, அடுத்த 10 வருஷத்திலும் ஆகப் போவதில்லை. துர்கா ஸ்டாலின் ஒரு கடவுள் நம்பிக்கை மீது அதிகமாக இருப்பதனால் கண்டிப்பாக 2029 இருக்கக்கூடிய 22 திமுக எம்பிக்களில் 3 அல்லது 4 பேர் ஜெயித்தா அதிகம் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டிருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். இருப்பினும் துர்கா ஸ்டாலினுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக வீண் போகாது. ஏதாவது ஒரு விதத்தில் திமுகவிற்கு பலன் அளிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் திமுகவினர். இதுல துர்கா ஸ்டாலின் கூட போயிருக்காங்க. அவங்களுடைய டாக்டர், அவனுடைய சன், இவங்கெல்லாம் பண்ணதுனால ஒரு திருப்பு முனை என்ன என்று கேட்டால், அவர்களுக்கும் தமிழகத்தில் பக்தி மயமாகிவிட்டது. திமுக என்று இருக்கக்கூடிய திராவிட மாடல் வந்து விஜய் மாற்று வந்த பிறகு விஜயிசம் ஆகிவிட்டது. அந்த திராவிடியன் மூமெண்ட்டை வந்து கெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய். இப்ப விஜய் நூதனமாக அனைத்து சமத்துவம் மற்றும் சமூக நீதியை நான் தனியாக கொடுக்கிறேன் என்று சொன்னதுனால அது விஜயிசம் ஆகிவிட்டது என்று பல கட்டுரைகள், பல வர்ணனைகள் டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது. துர்கா ஸ்டாலினுடைய விஜயம் அந்த நிமிஷா கோவிலுக்கு வரவேற்கத்தக்கது என்றாலும் அந்த அம்மையாருடைய கனவு கண்டிப்பாக பலிக்க வேண்டும் என்று நாமும் சேர்ந்து வேண்டிக் கொள்ளலாம். அதன் மூலமா உதயநிதி முதலமைச்சர் ஆவார் என்பது இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்காதுங்க. விஜய் இருக்காருங்க. சரி, இப்போ திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் தான் தாவேக்காவுடைய ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட 6 மாதம் தான் அப்படின்னு சொல்லி நேற்று தெரிவிச்சிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில தான் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நிமிஷா அம்பாள் கோவில் தரிசனம். அப்போ தாவேக்க ஆட்சிக்கு ஏதாவது தடங்கல்கள், இடையூறுகள் ஏற்படுமா சார்? எப்படி பார்ப்பது? அவங்க வந்து பூஜை பண்ணாங்க, எதிரிகள் வீழ வேண்டும் என்று பூஜை பண்ணாங்களா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் துர்கா ஸ்டாலின் இது மாதிரியான பூஜை செய்வதன் மூலமாக அடுத்த வாரமே 6 வாரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்த வாரம் KN நேரு, துரைமுருகன், ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக, CBI மூலமாக, தமிழ்நாடு அரசு, விஜய் அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்ததன் மூலமாக தமிழ்நாடு சட்டசபை நிதிநிலை அறிக்கை கொடுப்பதற்கு முன்னதாகவே இவர்கள் எல்லாரும் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதுதான் திருச்சியினுடைய மீட்டிங்ல மறைமுகமாக சொல்லிவிட்டார் விஜய். நான் இனி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாரு. அப்ப திமுகவுடைய பாச்சா படிக்காது. 6 மாசம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 6 வருஷம் இல்லை, இவர் வந்து 15 வருஷம் இருப்பாருங்க விஜய். இப்ப இருக்கக்கூடிய பின்னணி பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. அவங்க என்னதான் பிரார்த்தனை பண்ணட்டும், இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகாத இருக்கணுமே பிரார்த்தனை பண்றாங்க. ஒருவேளை ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து மகள், மருமகன், அதாவது உதயநிதி, சபரீசன், ஏன்னா இப்ப அனிவேல் தியாகராஜன் கொடுத்த டேப் ரெக்கார்டை விஜய் அரசு எடுத்து சோதனை செய்ய ஆரம்பித்து விட்டது. அனிவேல் தியாகராஜன் மீது தமிழக போலீசார் கண்டிப்பாக விசாரணை செய்ய இருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் லண்டனிலும் அமெரிக்காவிலும் உட்கார்ந்திருக்கிறார் பழனிவேல் தியாகராஜன். அவர் மவ்வா மைத்ரா என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியுடன் மற்றும் திமுக பேச்சாளரான சேலம் தரணிதரனுடன் அவர் 5 நட்சத்திர ஓட்டரில் உல்லாசமாக இருக்கிறார்கள்.
அவர்களெல்லாம் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது உண்மையா இல்லையா என்று தமிழக போலீசார் அவரிடமே விசாரிக்க இருப்பதாக டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164